வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஸ்டாக் மார்க்கெட் விடுமுறை. மார்க்கெட் அப்டேட் பார்த்தலாம். 30 ஏப்ரல். சென்செக்ஸ் 80,242 ஸ்டேபிளாக இருக்குது. நிஃப்டி 24,334 ஸ்டேபிளாக இருக்குது. நிஃப்டி பேங்க் 304 பாயிண்ட் இறங்கி 55,087 இருக்குது. நிஃப்டி மிட்கேப் 100 463 புள்ளி இறங்கி 54,164 இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 32 புள்ளி இறங்கி 24,362 இருக்குது. டவ் ஜோன்ஸ் 40,619 இருக்குது, 91 புள்ளி ப்ளஸில். நாஸ்டாக் 14 புள்ளி இறங்கி 17,446 இருக்குது. கமாடிட்டி பார்த்துருவோம். குரூட் ஆயில் 227 புள்ளி பெரிய வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 4.5% இறங்கியிருக்கு குரூட் ஆயில். அது இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லது. 4,943 க்ளோஸ் ஆகிருக்கு. 5,000க்கு கீழே வந்துருச்சு. நேச்சுரல் கேஸு 281 ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு 91 புள்ளி இறங்கி 94,611 இருக்குது. 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு. அதே மாதிரி இப்போ எம்சிஎக்ஸ் சில்வர் 2,301 பாயிண்ட் இறங்கியிருக்கு, அதாவது 2.5% இறங்கியிருக்கு. 94,500. எஃப்ஐஐ 50 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐ 1,792 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே பையராக இருக்கிறாங்க. இப்போ ஐஓசி ரிசல்ட் வந்திருக்கு. 30 ஏப்ரல் ஐஓசி ரிசல்ட் பார்த்துருவோம். ஸ்டாண்ட் லோன் நெட் ப்ராஃபிட்டு குவார்டர் ஆன் குவார்டர் 152% அப்பு. 2,873 கோடியிலேருந்து 7,264 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஸ்டேபிளாக இருக்குது. 1.94 1.95 ஸ்டேபிளாக இருக்குது. அப்புறம் டிவிடெண்ட் ₹3 கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்துருவோம். ஹை 185க்கு போயிருக்கு, லோ 110க்கு போயிருக்கு. வெனஸ்டே க்ளோசிங் ரேட் 137. பி 18, செக்டார் பி 20, புக் வேல்யூ 1.08. இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையில் ஒரு 120க்கு போனால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது என்னோடய சஜஷன். அதுக்கப்புறம் இறங்க நம்ம சொன்ன மாதிரி 3 முறை கன்சிடர் பண்ணலாம். 110 கன்சிடர் பண்ணலாம், 100 கன்சிடர் பண்ணலாம். 30 ஏப்ரல் எக்ஸைடு பேட்டரி ரிசல்ட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். ஸ்டாண்ட் லோன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபால் ஆகிருக்கு 11%. 283லேருந்து 254 குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4% அப்பாயிருக்கு. 4,009லேருந்து 4,159 கோடியாக அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் மாடரேட்டாக 11.2 இருக்குது. இம்பேக்ட் ஹை ரா மெட்டீரியல் இம்பேக்ட்னால ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் மார்ஜின் இம்பேக்ட் ஆகிருக்கு. லிக்விடிட்டி பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 0 டெபிட்டில் இருக்குது கம்பெனி. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1,298 கோடி. கம்பெனி போர்டு டிசைட் பண்ணியிருக்கு ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண போகுது. ஓன் சப்சிடரி எக்ஸைடு லித்தியம் எனர்ஜி சொல்யூஷன், கிரீன்ஃபீல்டு மல்டி ஜிகாவாட் லித்தியம் செல்லு மேனுஃபேக்சரிங் இந்த கண்ட்ரி. அப்புறம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தோம்னா ஹை 620, லோ 328, க்ளோசிங் 351. இது கொஞ்சம் நல்லா இறங்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரிசல்ட் அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஃபால் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு. ஸ்டாண்ட் லோன் ப்ராஃபிட்டு ஃபால் ஆகிருக்கு. ரெவென்யூ 4% தான் அப்பாயிருக்கு. அப்புறம் இதுவும் ரா மெட்டீரியல் காஸ்ட்னால தான் எல்லா கம்பெனியுமே இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட்டை தான் மெயினாக சொல்லுது. அதனால தான் இந்த கம்பெனி ரிசல்ட்டெல்லாம் நல்லா அடி வாங்கியிருக்கு. இது மார்க்கெட் ப்ரைஸை பார்ப்போம். ஹை 620 போயிருக்கு, லோ 328 வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ க்ளோசிங் 351, லோ கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஸ்டாக் நல்ல கம்பெனி. நமக்கு எதிர்காலத்தில் இந்த பேட்ரி தான் நிறையா யூசேஜ் ஆக போகுது. இந்த கரண்ட் இல்லாத சமயத்தில் வீடுகளில் பேட்ரி யூஸ் பண்ணுறது அதிகமாகும் வெயில் காலத்தில். அதனால் இது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் எதிர்காலத்தில். அமரா ராஜா மாதிரி இதுவும் நல்லா ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம 300க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம், 280க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். இது பிஇ ரேஷியோ 37 இருக்குது, செக்டார் பி 27 தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 பிஇ கூட தான் இருக்குது. அப்போ இன்னும் நல்லா குறைஞ்சாதான் நம்ம வாங்க முடியும். புக் வேல்யூ 2.17, அது பரவாயில்ல, 2 டைம்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம இது கன்சிடர் பண்ணுறது 300, 280 2 டைமு, 3ஆவது டைம் 260. இந்த 3 டைம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி அது கீழே போய் 250 போனால் கூட நமக்கு கவலை இல்லை. நம்ம கன்சிடர் பண்ண ரேட்டு 270 ஆயிரும், நமக்கு ரொம்ப நஷ்டம் வராது. அது மாதிரி வச்சுக்கோங்க. எப்பயுமே அவசரப்படாதீங்க,
பொறுமையாக பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, இது ஒன்று தான் கிடையாது. அதனால் இதை வாய்ப்பை விட்டுட்டமே நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்படி விட்டுட்டா கூட அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நமக்கு முக்கியம் கேபிட்டல் தான். ஏன்னா நம்ம பணம் கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்லேயே இருக்க முடியும். அதை நம்ம யோசிக்கணும். நம்ம பணத்தை இழந்துட்டோம்னா நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாயிரும். நம்மளால் ட்ரேட் பண்ணவே முடியாது. அதனால் இந்த கம்பெனி போனால் இன்னொரு கம்பெனி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரன் பஃபெட் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, கேபிட்டலை தொலைச்சிடாதீங்கன்ட்டு. ஏப்ரல் 30 ஃபெடரல் பேங்க்கு Q4 ரிசல்ட் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்பு 14%, 906 கோடியிலேருந்து 1030 கோடியாக உயர்ந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% அப்பாயிருக்கு. 2195லேருந்து 377 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 32% அப்பு 1110 கோடியிலேருந்து 1465 கோடியாக இருக்குது. ROE ஸ்டேபிளாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.12லேருந்து 3.21 இருக்குது. காஸ்ட் இன்கம் ரேஷியோ 56.69% உயர்ந்திருக்கு. பேங்க் ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது. டபுள் டிஜிட் க்ரோத்து நெட் ப்ராஃபிட் அண்ட் அதர் இன்கம். பெட்டர் அசட் குவாலிட்டி பெட்டராக இருக்குது. EPS 17.02 இருக்குது. NPA ஃபால் ஆகிருக்கு 0.44 ஃப்ரம் 60% ஃபால் ஆகிருக்கு. 0.44 இருக்குது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்டு 2.13லேருந்து 1.84 க்ரோவ் ஆகிருக்கு. இது ரொம்ப முக்கியமான மெட்ரிக்கு. பேங்க் அசட் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. காசா டெபாசிட்டு கேஷ் அண்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கேஷ் டெபாசிட் காசா டெபாசிட் வந்து 16% அப்பாயிருக்கு. 85,757 கோடியாக இருக்குது. டோட்டல் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 12%. பேங்க் டோட்டல் பிஸ்னஸ் க்ரோத் வந்து 5,18,483 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 12.24% க்ரோத் ஆகிருக்கு. டிவிடெண்ட் வந்து 2 ரூபா கொடுக்குறாங்க. ஃபைனான்ஷியல் 25ல் 85 நியூ பிரான்ச்சஸ் ஆட் பண்ண போகிறாங்க. 2080 ஏடிஎம் மொபைல் ஏடிஎம்மையும் சேர்த்து 2080 ஏடிஎம் இருக்குது அவங்கள்ட்ட. இப்போ வந்து ப்ரைஸோட ரேஞ்சு பார்ப்போம். ஹை வந்து 217 ரூபா போயிருக்கு. லோ வந்து 148 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் வந்து வெனஸ்டே க்ளோசிங் 196ல் க்ளோஸ் ஆகிருக்கு. PE ரேஷியோ 12, செக்டார் PE 19. PE ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ வந்து 1.45. மார்க்கெட் கேபிட்டல் 48,303 கோடி. கன்சிடர் பண்ணுறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 185க்கு கன்சிடர் பண்ணலாம், 75க்கு கன்சிடர் பண்ணலாம், 60க்கு கன்சிடர் பண்ணலாம். வேல்யூ ரொம்ப சீப்பாக இருக்குது. ரிசல்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம துணிஞ்சு இந்த பேங்கில் இது இன்வெஸ்ட் பண்ணலாம். சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.